இருக்கிறார் என்று சொல்லபடியாக இந்த 4 வர்ணத்தார் வந்திருக்கக்கூடிய சபையில் வந்தனே நான் யார், எப்படி பிறந்தேன் உனக்கு தெரியுமா? விவரமா கூறுமா? தெரிவிக்கிறேன். இந்த அண்டவிண்ட சதாச்சரங்கள் மானிட ஜென்மங்கள் இல்லாத காலத்திலே இந்த பூமியும் ஆகாயமும் ஒரு கோழிமுட்டை பாவத்தையாக இருந்தது. திடீரென்று ஒரு நாள் வெடித்து மேல்பாகம் அண்டபாகம் கீழ்பாகம் பரந்த பூமியாகவும் மாறிவிட்டதா. நடுவிலே அகோர ரூபத்துடனே பிரித்த தலையுடனே 3 கண்ணுடனே திரு சூலத்துடனே ரீம் ரீம் என்ற சத்தத்துடனே மின்னல் கொடி வழியாக சத்தத்திலே மின்னல் கொடி வழியாக பிறந்தீர்கள். அப்படி சத்தையாக பிறந்து எங்கு பார்த்தாலும் மானிட ஜென்மங்களே கிடையாது. அப்படி என்று பல பிண்டங்களை எரித்து சாம்பலாக்கி ஒரு லிங்காதாரத்தை செய்து அதன் மீது பிரம்பும் தீர்த்தமும் கொட்டி தட்டி பூஜை செய்தீர்கள். முதலாக அதோ விநாயக பெருமான் அம்மா என்று விநாயகர் ஓடி வந்தார். இவர் நமக்கு மகனாச்சுது. கண்டிப்பா. அப்படி என்று அருகாமையிலே அமர வைத்துவிட்டு மீண்டும் பூஜை செய்தீர்கள். இரண்டாவதாக என் அண்ணாவாகிய கோபாலக்கண்ணன் தங்காவென்று ஓடி வந்து பிறந்தார். இவர் நமக்கு அண்ணனாச்சுது. அப்படி என்று அருகாமையிலே அமர வைத்துவிட்டு இந்த உலகத்திலே நம்மை கட்டி ஆள்வதற்கு ஒரு ஆண்டவர் கண்டிவே அப்படி என்கிறார். மீண்டும் பூஜை செய்தேன். மூன்றாவதாக பரமக்கடவுள் சென்னை என்று ஈசன் ஓடி வந்தார். அவரை பார்த்த உடனே எனக்கு காமம் அதிகரித்து விட்டது. ஓடி கட்டி அணைகிறார் என்று ஓடினீர்கள். தங்கா கொஞ்சம் பொறுமை 1000 அவசரம் கூட. எங்கள் அண்ணாவாகிய கோபாலக்கண்ணன் ஓடி வந்து மறித்தார். தங்கா உன்னை பரமக்கடவுள் மணக்க வேண்டும். ஆனால் உனக்கு 3 கண் இருக்கிறது. கண்டிப்பா உன்னுடைய நெற்றிக்கண்ணை எடுத்து பரமக்கடவுளுடைய நெற்றியிலே பொருத்தினார். அவரே உன்னை மறக்கத்தக்கவனானாவார். அப்படி என்று தெரிவித்தார். அவர் பேரில் இருந்த ஆசையினால் என்னுடைய நெற்றிக்கண்ணை பிடுங்கி பரமக்கடவுளுடைய நெற்றியிலே பொருத்தினேன். கண்டிப்பா மன்னவர் மேல் இருக்கும் ஆசையினால் நெற்றிக்கண்ணை கொடுத்தீங்க. உடனே கண்ணை பிடுங்கி எடுத்து ரத்தம் சீறி அடித்துக் கொண்டு வந்தது. கண்டிப்பா அண்ணனாகிய கோபாலக்கண்ணன் ஓடி வந்து வலது கை பெருவிரலை வைத்து அடைத்தார். அதுதான் இன்று பெண்கள் அணியக்கூடிய பொட்டு. சிலர்த பொட்டு. ஒரு பொட்டுக்கு எவ்வளவு வழிமுறை இருக்குது பாத்தியா? அன்னைக்கெல்லாம் தாய் குளம்லாம் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு வந்தாங்க. மூஞ்சில் இந்த மோப்பூர் வரல, இந்த இது வரல, ஷாவர் வரல, 80 வயசானா கூட அழகா இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிறது பாரு 15 வயசு ஆகுது எல்லாம் மோப்பூர் வந்துட்டு பேர்னு ஒளி தடவுறாங்க. பேர்னு ஒளி தடவிக்கிட்டு 20 வயசுல பூரா மூஞ்சி பூரா சொல்லியா வருது. ஆனா ஒரு குங்குமத்துக்கு அன்னைக்கே பகவானாகிய நாராயணன் நெட்டில் வச்சு அழைச்சார். அது போல உடனே அண்ணாவாகிய கோபாலக்கண்ணன் பரமக்கடவுளை பார்த்து கஞ்சாடை செய்தார். இவர் கஞ்சாடை செய்த உடனே அப்போ ஒரு உருவத்தோடு நான் இருந்தேன். பரமக்கடவுள் நெற்றிக்கண்ணை திறந்து என்னை எரித்து முதல் ஜென்மம். அப்படி எரித்து சாம்பலாக்கி மீண்டும் அழகான பெண்ணாக உருவெடுக்க செய்து பரமக்கடவுளையே மணந்தேன். மீண்டும் எப்படி மறந்தேன் தெரியுமா? மீண்டும் திருப்பறிவு நகரத்தை தவத்தோடு பரிபாலனம் செய்து வரும்படியான தரடிக்கும் தாட்டாயினியாக பிறந்தேன். அப்படி தாட்டாயினியாக பிறந்து அறுவை தெருவை மங்கை மணந்து என்று சொல்லக்கூடிய பருவங்களிலே நான் மங்கை பருவம் அடைந்திருந்தேன். பரமக்கடவுள் என்னை திருட்டுத்தனமாக பணம் கொடுக்காத சேலத்து ஆத்தூர்ல இருந்து பஸ்ஸுக்கு ஏறி வந்தவன் நான் திருடனா? பஸ் திருட்டு பஸ்ஸா?
பணம் கொடுக்காத நீ வந்தவன் தான் திருடன். ரயில்ல பணம் கொடுக்காத யாரோ ரயில் திருட்டுல பணம் கொடுக்காத திருடனா? பணம் கொடுக்காதவன் தான் திருடன். திருடன் தெரியுது இல்ல? ஆமா. சரித்திரமாக பரமக்கடல் உன்னை இழுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்றல. ஒரு பொண்ணை கைய புடிச்சு இழுப்புக்குள்ள ஐயோ இவன் என்ன கெடுக்க வரான்னு நீ கத்துறது. ஏண்டா அபிமானம் போய் விடாதே. அபிமானம் போகணும் இல்ல, புருஷ மேல ஆசை இருந்து ஓடிகாலி புண்ட போகணும். முண்டனா கோவம் வருமா வராதா? நீ பண்ண வேலை ஊருக்கு 4 பேர் ஓடுறாள் தக்கிச்சு ஓடி விட்டா. அழுவுனா சோத்துக்கு வராது. நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி 2 பேரு. எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து நான் இந்த மாதிரி ஆட்டக்காரங்க கூட சேர்ந்துட்டு சம்பளம் அதிகமா கிடைக்குதுன்னு ஆட்டாட வந்துட்டேன். என் தங்கச்சிக்கு பால்வாடியில ஊர் தலைவர் ஒரு வேலை போட்டு கொடுத்தாரு. 16 வயசுல தனியா போயிட்டு தங்கச்சி பாக்கணுமே ஒரு டச் செல்லு வாங்கி கொடுத்தேன். என்னமோ வாட்ஸ்அப் இருக்குதாமே, வாட்ஸ்அப் ஏதோ ஒரு அப்பு. அந்த வாட்ஸ்அப்ல நான் நேர்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவனுக்கு 25,000 போட்டு ஒரு செல்ல வாங்கி கொடுத்தா பாண்டி பக்கம் ஆட்டத்துக்கு வந்துட்டு அங்க மலை பக்கம் போகும். எனக்கு டவர் கிடைக்காது புடிச்சு. இவன் எனக்கு போன் பண்ணுவோன்னு பார்த்தா என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பரியாரிக்கு போன் பண்ணி ஐயா அந்த பாண்டுரங்க மாவும் கூட ஓடி விட்டான். சும்மா அவ்வளவுதான். பெரிய மனுஷன் இருப்பாங்க, 4 கர்மகர்த்தா கிட்ட சொல்லி 1 லட்சம் 2 லட்சம் குத்தம் போட்டு வாங்கலாம் இல்ல. போய் என் தங்கச்சி விழுந்துட்டு போட்டான் அப்படின்னு ஊர் தலைவர் கவுண்டர் சொல்லி நான் குத்தம் வாங்கணும். இங்க வாங்க சொல்லு. சாட்சிக்காரங்கால விழுவுறதுல சண்டைக்காரங்கால விழுந்து போடலாம். எப்படி? நான் ஊரு பஞ்சாயத்துல கொண்டு போய் விட்டு ஒரு 50,000 குத்த போடுவாங்க. எத்தனாயிரம் போடுவாங்க? 50,000. கோயிலுக்கு தேருக்கு ஒரு 10,000 நவுத்துறாம்பாங்க. சரி, புரியுதா? மீதி 40,000 இருக்குது. இன்னும் 6 வருஷம் 5 மாசத்துல கும்பாபிஷேகம் பண்ணா அதுக்கு 10,000 போயிடும். 20 கூடிக்கிட்டு பஞ்சாயத்து பேசுற குடிகாரனுக்கு 10,000 போயிடும். 30 மீதி எவ்வளவு இருக்குது? 20,000 இருக்குது. 20,000 வச்சுட்டு ஷவர் வரும் ஜோர் போட முடியுமா? அதுக்கு என்ன பண்ண? அவங்ககிட்டே விட்டுட்டேன். கண்டபடிக்கு போட்டேன் அறிவு கண்ட கள்ள. உனக்கு என்னமா தெரியும்? ஒரு பொங்கல் தீபாவளி நல்லது கெட்டது ஆடி அமாவாசைன்னா பிறந்த பரியாரிக்கு கூட்டி விட்டு வந்தாங்க. அறிவு இருக்காடா உனக்கு? போமா உனக்கு பொழைக்கிற நல்லவங்க பொண்ணெல்லாம் பொழைக்கிறலமா. அப்படியே பொங்கல் தீபாவளி ஆடி அமாவாசைனா போதும் 100 பேரு கடைக்குள்ள இருந்தாலும் சரி என் தலையை கண்டுகிட்டா 100 பேர்த்தையும் வெளியே தள்ளி விட்டு எனக்கு தான் ஜெயிக்க பண்ணுவான். அங்க வர்றா அதுக்கு அப்படி கிடையாதுமா. ஊர்ல இருந்து அன்னைக்கு நீங்க ஓடுறதுனாலதான் நீங்க ஊருக்கு 4 ஓடுது. அந்த தேவர்கள் செய்ததை இன்று வாழ்வர்கள் செய்கிறார்கள். அப்படி திருட்டுத்தனமாக பரமக்கடவுள் அழைத்து சென்ற உடனே என் தந்தையாகிய தற்கனுக்கு கோபம் அதிகரித்து விட்டது. கண்டிப்பா அம்மை அறியாமல் பரமக்கடவுள் நம் மகளை எடுத்து சென்று விட்டார். அப்படி என்று கோபதாபத்தோடு இருக்க சரி நடந்தது நடந்து போச்சு. ஆமா, இனி ஆக வேண்டியதை பார்க்கலாம். ஊர்ல பெரிய மனுஷனால என்ன சொல்லுவா? பையனை பெற்றவங்க இந்த கண்டனுக்கு பிறந்த தேவையில்லம்பா, அந்த பிள்ளைய பத்தி தேவையான தலைமொழி விட்டோம்பா. சின்ன சிறுசு அது வாழ்க்கையா தேடிக்கிட்டா உர்றா. அது விட்டு ஒரு வீட்டை பார்த்து விட்டா அதுக்குன்னு ஒரு இடத்த கட்டிட்டு பொழிச்சு போய் போதுரா. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். அது பாரு உங்க அப்பா சொல்ல சொல்ல மனம் இறங்குது. மனம் இறங்கி விட்டது. சரி, மகளுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசைகளை எல்லாம் கொடுக்கலாம். அப்படி என்று தன் சேனையங்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு எனக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மேல தாளத்தோட்டு கிட்டு 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 வந்தாங்களே. ஆமா, எல்லாத்தையும் இறக்கி வைக்கலாம். பரமக்கடவுள் அமர்ந்திருக்கிறார். ஆமா, மருமகனே என் மகளை ஏத்துக்குன்னு சொல்லியிருந்தா ஏத்துக்கிட்டு இருப்பாரு. யாரு? உங்க அப்பா வந்து புருஷன் காலில் விழுந்து கும்பிட்டு என் மகளை ஏத்துக்குன்னு சொல்றீங்க. மாமனார் வந்து மருமகன் காலில் விழுவணும். பின்ன கடவுளே, ஏண்டா அந்த காலத்துல ஒரு மருமகன் முன்னாடி வரணும், மாமனார் முன்னாடி நிக்க மாட்டாங்க. மாமனார் வரணும், மருமகன் நிக்க மாட்டாங்க. அது வந்து பயம் கிடையாது, ஒரு மரியாதைக்கு. ஆமா, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எப்படி? மொத்த கோட்டர் எடுத்து அடிச்சுட்டு தான் போட்டு பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். ஒரே டம்ளர்ல மாட்டுக்கறி காய்க்கல, பன்னிக்கறி காய்க்கல, வட்டத்தரம் வாங்கி வச்சுட்டு ஒரே டம்ளர்ல குடிக்கிறான். ஒரு நாள் நான் பார்த்தேன் என் வீட்டுக்கு முன்னாடி மாமன் மருமகனும் தோல்ல கை போட்டானுவ. இவன் ஆடுறான், அவன் ஆடுறான். டே மருமகனை பார்த்து வராங்கறான், டே மாமா பார்த்து வராங்கறான். ஐயோ அடவும் ஓயாளி உன் பொண்டாட்டி போட்டுட்டே ஐயோ அப்படிங்கிறானுவ. அந்த மாதிரி இருக்கணும். பேமானி. சரிடா, இப்படி இருந்து நான் எதற்காக சொன்னேன் என்றால், ஒரு பெண்ணிற்கு பிறந்த வீடா புகுந்த வீடா என்று கேட்டால் பிறந்த வீட்டு பெருமையை விட புகுந்த வீட்டிற்கு தான் பெருமையை தேடி தருவார்கள். அந்த அர்த்தத்தில் சொன்னேனே தவிர வேறு ஒன்றும் தவறாக நினைக்க வேண்டாம். தாய் வீட்டுல இருக்கிற தனமும் சரி, தாய் வீட்டுல இருக்கிற தவிடும் சரி, 2 ஒண்ணான கோடி கோடியா சொத்து இருந்தாலும் கட்டின புருஷனோடு இருந்து எவ காலம் கழிக்கிறாளோ, களை வெட்டி கஞ்சி குடிச்சாலும் அவதான் உண்மையான பொண்ணு. உண்மைதான். அவ பணம் இருக்கிற திமிரல ஆனா அவ குடும்ப குடிச்சவரா தான் போகும். உண்மைதான். உடனே பரமக்கடவுளானவர் மதியாமரம் வந்து விட்டார் என் தந்தையை பார்த்து. அடடா, இவ்வளவு தூரம் மதித்து வந்தோம், நம்மை பார்த்து மதியாமல் இருக்கிறான் இந்த பரமக்கடவுள். இவன் இன்னைக்கு நமக்கு மருமகன் அல்ல, இவன் இறக்க வேண்டும். அப்படி என்று அங்கிருந்து திரிப்பறிவு நகரம் சென்று ஒரு மரண யாகமானது நடத்துகிறார் என் தந்தையானவர். ஈசன் ஒளிக தர்க்கன் வாழ்க, ஈசன் ஒளிக தர்க்கன் வாழ்க.
இப்படி யாகத்தை நடத்திய உடனே பரமக்கடவுளுக்கு உபத்திரங்கள் தாங்க முடியவில்லை. என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்துக் கொண்டிருந்தார். நான் பார்த்தேன், சுவாமி எனக்கு விடை கொடுங்கள், என் தந்தை நடத்தக்கூடிய யாகத்தை நான் நிறுத்தி வருகிறேன். பலமுறை எடுத்துரைத்தேன், அடியே தாட்டாகினி, என் வார்த்தையை மீறி நீ போகாதே, உனக்கேற்ற மரியாதை உன் தந்தை செலுத்த மாட்டார். பலமுறை எடுத்துரைத்தார். அவர் வார்த்தையை மதியாமல் அவர் இடபாகத்தை விட்டு இறங்கி ஓடினேன் தச்சகாபுரி. வட்ட வட்டமாக சென்று தந்தையே யாகத்தை நிறுத்துங்கள், பலமுறை எடுத்துரைத்தேன். வெளியே செல்ல அபிமானப்படுத்தி விட்டார். உன் யாகம் ஒழியட்டும் அப்படி என்று சபித்து விட்டு அங்கிருந்து மீண்டும் கைலாயத்திற்கு ஓடி வந்தேன். பார்த்தார் பரமக்கடவுள். அடியே தாட்டாகினி, எப்பொழுது என் வார்த்தை மீறி இடபாகத்தை விட்டு சென்றாய், ஒருத்தம் பேச்சு கேட்காத போனியோ, இனி என் இடபாகத்தில் உனக்கு இடம் கிடையாது அப்படி என்று சொல்லிவிட்டார். பெண்ணாக பிறந்ததே பாவம் என்று மீண்டும் அங்கிருந்து என் தந்தை நடத்தக்கூடிய யாகத்திலே விழுந்து எரிந்து சாதலாகிவிட்டேன். இது இரண்டாவது ஜென்மம். மீண்டும் எப்படி பிறந்தேன் தெரியுமா? பார்வதியாக பிறந்து விநாயக பெருமானையும் வேலவனையும் பிள்ளையாக பெற்றெடுத்த ஆதி நாராயணன் பகவானாகிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு உடன் பிறந்த தங்கை பரமக்கடவுள் ஒரு வாதுக்காரி. இன்றைய தினத்திலே பரமக்கடவுள் வைத்திருக்கிறார். சீக்கிரம் பார்த்துட்டு அப்படியே பார்த்துருவாங்க. ஐயா சாமி, தங்களை காண்பதற்காக அம்மா உமா பாலுவரதா வந்திருக்காங்க. உமா பார்வதி வந்திருக்கிறார். உமா பார்வதி அம்மா தாயே உமா பார்வதி. உங்க அம்மா பார்வதிடா, இவங்க உமா பார்வதிடா. இவன் பாக்குறான் அவங்க அம்மாவை கூப்பிட்டாங்களான்னு. அவங்க காப்பு கட்டிக்கிறாங்க. உமா பார்வதி எங்க அம்மா பார்வதி எங்க அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்க. இப்படி சொல்லக்கூடிய பலவிதமான ஆயுதங்களை எல்லாம் தாங்கி எவ்வளவு அற்புதமாக இருக்கிறார் பார்த்தாயா? அதனால உங்கள் திருவாடிக்கு உமா மகேஸ்வரி மல்லிகை முல்லை இருவாட்டை கொங்கு மந்தாரை வெற்றி வேறு பாதுகாது என்று சொல்லும்படியான பலவிதமான மலர்களை பாதத்திரிய கொட்டி அநேக கோடி வந்தனம் செய்திருக்கிறேன்.
உனக்காக உடலிலே சைவாதி இடத்தை கொடுத்து என்னோட இளமையாமல் வாங்குவாய் என்று வளர்த்திருக்கு. பரமேசா பரமக்கடவுள் எங்கே எவ்வளவு அற்புதமாக வந்திருக்கிறது பார்த்தாயா? திருவண்ணாமலையில் வாழ கருணாகர ஈஸ்வரன் எங்கள் கருணகிரைய கண்டிப்பா ஐயா வரந்தாரு மூத தெய்வம் நீயே ஐயா வரந்தாரு மூத தெய்வம் நீயே ஐயா வரந்தாரு தாயே வரந்தாரு மூத தெய்வம் நீயே ஐயா வரந்தாரு மூத தெய்வம் நீயே ஐயா வரந்தாரு தாயே. உலகத்திலே எறும்பு கடை யானை முதல் 84,100,000 ஜீவாத்மாக்களுக்கும் பலியளந்து ஆமா பல்லாத கண்ணனுக்கே எங்க வீட்டுக்காரரு பிள்ளையா பிறந்திருக்கிறார். கண்டிப்பா அவன்டா யாரு கேட்டாலும் தட்டாம வரம் கொடுக்குறோம். வரம் கொடுக்கிற தட்டார் என்று பேசாதீங்களே. தலை அப்படி தட்டாமல் வரம் கொடுத்து ஆமா. பல்லாத கண்ணனுக்கே பிள்ளையாக பிறந்தார். பிறந்தார். இன்னைக்கு மாசி மகம் கும்பிடுறாங்களே எதுக்கு தெரியுமா? ஆஹா. இந்த தந்தைக்காக கொடுக்கக்கூடிய திதிக்கு பேர் தான் மாசி மகம். மகம்னு பேரு. ஆமா. ஆஹா. நீ தேவச்சம் கொடுக்கல திதி கொடுக்கலன்னா மாசி மகத்துல போய் கொடுத்துடலாம். ஆமா. அந்த பரமக்கடவுளானவர் தன் தந்தையாகிய வல்லார கண்ணனுக்கு கொடுக்கக்கூடிய திதி தான் ஆஹா. இந்த மாசி மகம். மாசி மகம். போய் ஆமா. அப்படிப்பட்ட பரம கடவுள் ஆஹா. அறியும் பெருமண்ணும் கூடி அடி கூடி காணாதா அங்கே நெறிய ஏற்கனவே காலத்திலே ஆமா. என் அண்ணாவாகிய கோபால கண்ணும் ஆஹா. என் மருமகனாகிய பிரம்மதேவனும் சரி. பரமக்கடவுள் அண்டத்திற்கும் பூமிக்கும் உலாவி நின்று கொண்டிருந்தார். ஆமா. இவருடைய பாதச்சுவடையும் சடாமுடியும் பார்க்கிறேன் என்று இருவரும் பேட்டி. ஆமா. என் மருமகனாகிய பிரம்மதேவன் ஆஹா. அன்னப்பச்சி உருவத்தை கொண்டு ஆகாய மார்க்கமாக பறக்கிறார். ஆமா. பறக்க பறக்க கை சோர்ந்து நெய் சோர்ந்து ஆஹா. கீழே இறங்கி வந்து விட்டார். வந்து விட்டார். அதற்கு முன்னே தாழங்கனியானது அங்கிருந்து இறங்கி வந்தது. வந்தது. அந்த தாழம்பூவை பார்த்து பிரம்மதேவன் என்ன சொன்னார்? ஆஹா. ஏ தாழங்கனியே, கனியே. எனக்காக நீ ஒரு பொய் சாட்சி சொல்ல வேண்டும். ஆமா. பரமக்கடவுள் கேட்டால் நான் சடாமுடியை பார்த்தேன் என்று பொய் சொல்ல வேண்டும். சரி. அப்படின்னு கேட்டுட்டு கீழே இறங்கி வந்தாங்க. ஆமா. பரமக்கடவுளே உங்களுடைய சடாமுடியை நான் பார்த்து விட்டேன். ஆமா. இதுக்கு யாருப்பா சாட்சி? சாட்சி. இதோ தாழம்பூ தான் சாட்சி. ஆமா. தாழம்பூவும் அதே மாதிரி ஒத்துக்கிச்சு. ஆஹா. அட அறிவு கட்ட தாழங்கனியே, ஆஹா. எப்பொழுது நீ ஒரு பொய்யாக சொன்னாயோ ஆமா. இனி பூலோகத்தில் தேவர்களுக்கு உதவாமல் போக கடவுள். வாசமே அதிகமா பூவு அந்த தாளம் பூ தான். ஆமா. ஆனா நீ எப்ப போய் சொல்லி தேவர்களுக்கு உபயோகப்படக்கூடாது. உபயோகப்படக்கூடாது ஆஹா. அப்படின்னு சபித்து விட்டார். சபா. ஆனா இவர் பாதத்தை பார்த்தவர் யாரு? ஆஹா. இந்த அண்ணாவாகிய கோபாலக்கண்ணன் நதாகவதாரத்தை கொண்டு ஆமா. பூமியை தோண்டி கொண்டு ஆ. ஆளை வந்து நேசா வருடினார். ஆமா. பரமக்கடவுள் மைத்துனன் வந்து விட்டார் என்று ஆஹா. மைத்துனாக எழுந்திரு அப்படி என்று தூக்கிறார். ஆஹா. அப்ப கீழே குனியும் போது சடாமுடியை பார்த்தார். ஆமா. கீழே அவருடைய அதிமுடியை பார்த்து விட்டார். ஆஹா. அப்ப அடியையும் முடியையும் பார்த்தவர் எங்கள் அண்ணன் கோபாலக்கண்ணன் தான். கண்டிப்பா. இவர் முட்டை மோதி தூக்கியதா ஆஹா. ஏற்கனவே காலத்திலே முட்டம் என்று ராமதியா யோந்த இடத்திற்கு ஆமா. நாளடைவிலே அது ஸ்ரீ முஷ்ணம் முஷ்ணம் அது. அப்படிப்பட்டு நகர்ந்து விட்டது. ஆஹா. பரமக்கடவருக்கு திறந்தோறு என்ன வேலை? ஆஹா. என்ன வேலைடா? படியா இருக்கிற வேலை. அப்படி படியறக்க போறாரு திறந்தோறும். கண்டிப்பா. அவன் கொடுத்தாய் பன்றி குட்டிக்கு பாலை, ஐயா கொடுத்தாய் பன்றி குட்டிக்கு பாலை, இதை எடுத்தாய் உள்ள முறையாலே. கொடுத்தாய் பன்றி குட்டிக்கு பாலை, அவன் கொடுத்தாய் பன்றி குட்டிக்கு பாலை, இதை எடுத்தாய் உள்ள முறையாலே. ஐயா பாரு. படியறக்க போனாரு. ஆமா. ஒரு பண்ணி எத்தனை குட்டி போடும்? ஆஹா 16 குட்டி போடும். ஏகப்பட்ட குட்டி டாடு டாடு. அவசரப்பட்டு அறுப்படுத்து 32 கூட போடும். அப்படி பன்றி எல்லாம் குட்டியை போட்டு விட்டு ஆமா. தாய் பன்றி இறைத்தேட சென்று விட்டது. ஆஹா. அப்படி இறைத்தேடி வருவதற்குள்ளாக பசி தாங்க முடியவில்லை குட்டிகளுக்கு. அந்த நேரத்துல பரமக்கடவுள் அந்த வழிமார்க்கமாக வருகிறார். வந்தார். அடடா குட்டி தாய் பன்றி இல்லாம கத்துது போல ஏனையும் படியா இருக்கிற வச்ச. அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் பெரிய தாய் பன்றியாக உருவத்தை கொண்டு கொட்டை பண்ணி உதவி எடுத்து மல்லாந்து படுத்துட்டாரு. படுத்துட்டாரு. எல்லாம் மொச்சு மொச்சுன்னு பால் குடிக்குது. நம்ம அம்மா தான் நினைச்சுக்கிட்டு எல்லா பன்றி குட்டியும் பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா. அன்றைக்கு தான் பன்றி குட்டிக்கு பால் கொடுத்த பரமக்கடவுள் என்று அவருக்கு பெயர். பெயர். பண்ணார பெண்ணுக்காக அண்ணாமலை தீபமாகி எல்லாரும் மக்கள் முன்னிலையே. இங்கே சுற்றி விட்டாராம் இவர் பயமே.
நீ விடு. மூச்சு வாங்க. அதெல்லாம் கிடைக்குங்க. பரமக்கடவுளானவரு இப்படி இருக்கிற நேரத்திலே திருவண்ணாமலையிலே வண்ணானுடைய குழுவையிலே மாமர சோலையிலே உண்ணாமுலையாக பிறந்தேன். கண்டிப்பா உண்ணாமுலை என்று எதற்காக நாமதியாயும் என் மார்பினமாக எனக்கு பிறந்த குழந்தைகள் அத்தனை குழந்தைகளுக்கும் என் மார்பினமாக இருந்து பால் கொடுத்ததே கிடையாது. அதுக்குதான் உண்ணாமுலை என்று எனக்கு பெயர். அப்படி வண்ணார் வீட்டிலே பிறந்தபடியினால் அங்கும் என்னை திருடுத்தனமாக அழைத்து வந்து மாலை தெரிவித்து விட்டார் பரமக்கடவுள். வண்ணாராச்சே ஜாதியில வண்ணாரா இருக்கிறோம், நம்ம பிள்ளை ஈத்துட்டு போட்டார பெரிய மனுஷன் யாரு நமக்கு பஞ்சாயத்து பேசுறது அப்படின்னு நேரா எங்க அப்பா வண்ணா வந்துட்டாரு. அவர்கிட்ட பரமக்கடவுளே என் மகளை எடுத்து சென்றாயே தவறுதானே, இதுக்கு நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னுட்டார். பரமக்கடவுள் எப்பா அது என் பொருள் என்று எடுத்து வந்து விட்டேன். சரி உன் வீட்டு பொருளை எடுத்து வந்ததா இவ்வளவு காலமாக திரு அண்ணாமலையாக இருந்தது. உன் வீட்டிலே இந்த வண்ணா வீட்டு பிள்ளை எடுத்ததா திரு வண்ணாமலையாக மாத்துகிறேன் அப்படின்னாரு. அதுக்கு பிறகுதான் திருவண்ணாமலை. கொண்டாங்க கொடுத்தா சொந்தம் இல்ல, என் வீட்டுல நீ வந்து சாப்பிடணும் அப்படின்ட்டாரு. அப்பதான் இன்னைக்கு கார்த்திகை மாதம் என்று 10 நாள் உற்சவம் நடக்குது என்றால் முதல் நாள் உற்சவமே வண்ணார் வீட்டு உற்சவம் தான். அன்னைக்கு வந்து உன் வீட்டுல கூட இருந்தாலும் குடிக்கிறப்போ அப்படின்னுட்டாரு. அப்படிப்பட்ட பரமக்கடவுள் தான் இவர். வருவார்கள் ரிவால் நம்பர் கேட்டு ஐயா, வருவார்கள் ரிவால் நம்பர் கேட்டு சுத்தி 8 லிங்கமா வந்திருக்கிறார். இந்த 8 லிங்கத்தை சுத்துவதற்காக தான் கிரிவலம் பாத போறாங்க. 14 கிலோமீட்டர் நடந்து வந்தா பாவ பிணிகள் எல்லாம் நீங்கும். அப்படிப்பட்ட பரமக்கடவுள் எனக்கு ஆசி கொடுத்திருக்கிறார். உங்கள் ஆசீர்வாதத்தினால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறோம். நீங்கள் தலைவா கண்ணம் ஏறி அதிவேகமாக காலை வாகத்தினை அவன் கொண்டு எங்கு போகிறீர் சுவாமி? மாறி 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 ஒரு வேலை பரமனை வளர்ந்து வருகிறாய். சரி எதற்காகத்தேன் என்று அவள் கேட்கிறேன் என்று சொல்கிறாயே. ஆமா என்ன நாயம்? வரவேதா எங்க போறீங்கன்னு கேட்டா அப்புறம் மாறி மாறி ஒருத்தங்கிற எங்கயா போறீங்க? அடி பாரா உலகம் ஐயா உள்ள ஜீவராசிகளுக்கு உண்மைதான் படியளக்க போகிறேன். மண்ட மாதிரி அடியா நீங்கள் படியளக்க போகிறது பெரியவதல்ல. ஒரே ஒரு கேள்விக்கு பதில் தெரிவித்து விட்டு செல்லுங்கள். இந்த உலகத்தில் முதல் தெய்வம் முதல் பிறந்த கடவுள் யார்? அதற்கு விளக்கத்தை வைத்து விட்டார் என்று சொல்லுங்கள். உலகத்தில் முதல்
இருக்கக்கூடிய கர்த்தன். அப்படியா? அவனே உலகத்தில் முதற்கணம். பரமேசா, அந்த சந்திர சூரியனா இரவு காலங்களில் உதயமாகக்கூடிய சந்திரன். இவர்கள் எல்லாம் யார் என்று நோக்கம் தெரிவித்து விட்டு செல்லுங்கள். எப்படி எப்படி பகவானத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் பரம நேத்திரம், இரவு காலத்தில் வரக்கூடிய சந்திர பகவான் இடது நேத்திரம், இவனும் என் நேத்திரம். பரமேசா, உங்களை படைத்தவள் இந்த உமாவாகிய அடியே சிவன். இந்த சத்தியத்தையே சிவனில்லை, இந்த சத்தியத்தையே சிவனில்லை. இந்த சத்தியத்தை உன்னை வந்தாமல் இதனுடைய விளைவனி அனுபவிக்க கடவாய். யாரது? தாயே தன்னை இடது உடைந்து 7 முத்தானது ஜபரி கீழே விழுந்து விட்டது. அந்த 7 முத்துகளும் அக்கினி சுகாலயத்தால் வீசுகிறது. என்னால் பூமி பாரம் தாங்க முடியாது, பூமியை கைவிட்டு விடுவோம் தெரிகிறது. அதனால் இந்த 7 முத்துகளையும் அதனுடைய வினோதங்கள் தெரியும். என்ன தெரியாம செருப்பு போட்டு போறாங்க தாண்டி போறாங்க. எப்படியா மையம் போனா அப்படியா பொட்டி ஆடா நீங்க வரேன்
சரி. நீ என்ன அப்படி தினத்து ஒரு பரமக்கடவுள் உங்களோடு வாக்கிடுவது பழக்கம். இப்படி இன்றும் அறியாமல் உங்கள் கோபத்துக்கு அறியாமல் நான் வாக்கிட்டு நீங்கள் துரத்தி வரும் பொழுது வேதகாரணிய வரத்தின் முடியாக ஓடினேன். என் வலது கால் தண்டையானது இடது காலிலே உரசி 7 முத்துக்கள் சிதறி பூமியிலே விழுந்து விட்டது. பூமாதேவி அம்மன் சுடலையானது பொறுக்க முடியவில்லை. இதை பொறுக்கி பரமக்கடவுளுடைய கரத்திலே கொடுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். என்னை பரமக்கடவுள் ஏற்றுக்கொள்வாரா? ஆண்டாண்டு அழுதாலும் அவராக வந்து அழைக்கப் போவது கிடையாது. அதனால் நாமே சென்றவர் பாத சேவையை காண வேண்டும். உலகத்தை புலத்தேன் அகந்தையோடு பேசினாயோ ஆண்களுக்கு பெண்கள் அடக்கமா இல்லையா என்பதை உரைத்து வர வேண்டும். சாமி, என்ன படித்து எழுத்தர வாசித்தாலும் பெண்புத்தியோ பின்புத்தி என்று சொல்வார்கள். அறியாமல் உங்கள் கோபத்திற்கு நான் ஆளாகிவிட்டேன். நீங்கள் துரத்தி வந்த நேரத்திலே ஓடும் பொழுது என் வலது கால் தங்கை இடது காலிலே உரசி 7 முத்துக்கள் பூமியிலே சிதறி விழுந்து விட்டது. பூமாதேவி அம்மன் சுடலையானது தாங்க முடியவில்லை. அப்படி இருக்கிறார். அதனால் நீங்கள் குற்றம் பாரு கரத்திலே வாங்குங்கள் சுவாமி. சத்து எல்லையா சிவங்களா? இரண்டு கரங்களும் ஒன்றாக சேரும் போது 7 முத்தம் 7 பெண் குழந்தையாக பிறந்து விட்டது. பகல் காலத்திலே பிறந்து விராட்ட ரூபத்தோடு விரிந்த விருத்த துடை எப்படி இருக்கக்கூடிய பெண்களை நகர்ப்புற தேவாதியாக பதியமர்த்த வேண்டும். அதனால் 7 கன்னிகளையும் வரவழைக்க வேண்டும். காவடி அம்மன், செல்லி அம்மன், பூஞ்சோலை அம்மன், ஏம்பி அம்மன், வெண்ணி அம்மன், கச்சி அம்மன், சாமண்டி அம்மன் இப்படி 7 குழந்தைகளுக்கு பேர் வைத்திருக்கிறோம். முதன்மையாக சென்றவர் தாவடி அம்மன் மலச்சாலையில் வந்து விட்டார். முள்ளக்கண்ணிகளை வரவழைத்து தேவனமகன் மனத்தை கொடுத்து நகர்ப்புற தேவாதியா பதியமர்த்த அம்மனை கொண்டு வா. செங்கன்
பாரம்பரி யார் பேரினால் கொடுக்கப்பட்ட சொந்த கட்டியவராக இருந்தார் சிவன் சிவஜோதி ஆதிகேசவன் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்கள் இந்த வெள்ளையரிப்பட்ட நன்னகரத்திலே அருமையாகவும் அற்புதமாகவும் அதோ சிவஜோதி ஆதிகேசவன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் ஆறி வழங்கியிருக்கின்றார். அன்னவருடைய குடும்பத்திலே அதோ பெரிய ஆண்டவர் குடியிருந்து அந்த பெரிய நாடகம்மன் குடியிருந்து கைகால்கள் நோதாமலும் நோய் நொடி இல்லாமலும் குபேர சம்பத்தாக இருக்கும்படியாக வாக்கி விட வேண்டுகிறேன். செல்லி அதோ செல்லி அம்மன் தான்